பைலட்டுக்கும் 8000 ஹவர்ஸ் அவர் ஃப்ளை பண்ணியிருக்காரு. இன்னொரு பைலட் வந்து 1000 ஹவர்ஸ் 1100 ஹவர்ஸ் ஃப்ளை பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஈவன் தென் ஹியூமன் எரர் அதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய சூழல் வந்து நம்ம ஃப்ளைட் ரெக்கார்டர் சிவிஆர் வந்த பிறகு தான் நம்மளுக்கு வந்து தெரியும். அந்த பிறகு ஏன்னா அதில் கம்ப்ளீட்டாக அத்தனை சிஸ்டத்தினுடைய சப்சிஸ்டத்தினுடைய ஃபங்க்ஷனிங், அதனுடைய பேராமீட்டர்ஸு எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கும். மேடே சொல்லும்போது எந்த சிஸ்டம் ஃபெயிலியர்னு இது வரைக்கும் தெரியும் நம்மளுக்கு. ஓகே, மேடே சொல்ல வேண்டிய சூழல் எப்போ வருது? அப்போ 2 இன்ஜின் ஸ்டார்ட் ஆஃப் ஆயிடுச்சு, இனிமேல் 2 இன்ஜினையும் ஸ்டார்ட் பண்ண முடியலை அப்படின்ற சூழல் வரும்போதும் என்ன பண்ண முடியும்? லேண்டிங்க்கு இடம் இல்லை, ஃபியூயல் டேக் ஆஃப் ஆக மாட்டேது, த்ராட்டில் கொடுத்து பார்த்துருப்பாங்க, கரெக்டாக போயிருக்காது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல் ஏன் ஏற்பட்டது என்பதை அனலைஸ் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு சிவிஆரும் எஃப்டிஆர் வந்த பிறகு தான் தெரியும் ஏன் இந்த சுச்சுவேஷன் வருது. எல்லாமே ஆட்டோ பைலட் இருக்குது, எல்லாமே ரிடண்டன்ட் சிஸ்டம் இருக்குது, 3 ரிடண்டன்ட் சென்சார்ஸ் இருக்குது எல்லாத்துலேயுமே. டோட்டலி ஃப்ளை பை வயர் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது. ஃப்ளாப்பே வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்பீடில் இந்த லிஃப்ட் ஆஃப் வேணுங்கிற நேரத்தில் இதுக்கு மேலே ரிட்ராக்ட் ஆகக்கூடாதுன்னு ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் இருக்குது. அதையும் மீறி ஏன் ஃப்ளாப் வந்து அதிகமான டிகிரியில் ரிட்ராக்ட் ஆச்சு, ஏன் லிஃப்ட்டு கிடைக்கல அப்படின்றது வந்து நம்ம போனால் தான் தெரியும், பார்த்தா தான் தெரியும்.